சிக்கன் சுக்கா ராம்நாத் ஸ்டைலில் வந்து ஒரு 40 கிலோ போட்டுருக்கோம். எல்லாமே ராம்நாத் ஸ்டைல் தான், லோக்கல் ஸ்டைல் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில் தாங்க இருக்கோம். ராம்நாட்டில் ராம்நாட் சமைக்காரங்க செம்மையாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. செஃப் யாசர் ப்ரோ தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் செஃப் யாசர், ராம்நாட் சமையல்காரன் சேனல்ல இருந்து. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 400 பேருக்கு வந்து நெய்ச்சோறு, சிக்கன் குருமா, சிக்கன் சுக்கா, இதான் இன்னைக்கு உள்ள மெனு. பார்த்துலாமா? பார்த்துடலாம். இன்னைக்கு ராமநாதபுரம் ஸ்டைலில் சிக்கன் சுக்கா தான் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க ராம்நாடு சமையல்காரவங்க வந்துட்டு. இப்போ கனமான பாத்திரம் எடுத்துக்கிறாங்க, அதில் தண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிறாங்கங்க. கறி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மேலேயே வந்துட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம கறியை வந்து போட்டுக்கிறாங்க. கறியை வந்துட்டு தண்ணியில் போட்டுக்கணுங்க. இப்போ எவ்வளோ கறி வச்சுருக்காங்களோ எல்லா கறியுமே வந்துட்டு இந்த சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கிறாங்க. எவ்வளோ வேக வைக்கணும்னா ஒரு 50% அளவுக்கு வேக வைக்கணுங்க. நல்ல கறி ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வந்து வெந்துருங்க. ஏன்னா நம்ம கொதிக்கிற சுடு தண்ணியில் தான் வந்து கறியை வந்து போடுறோம். கறியோட பீசஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பீஸாக இல்லாமல் பெரிய பெரிய பீஸாக தான் வந்து போட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த சிக்கன் சுக்காவுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் நம்ம வந்துட்டு பெரிய பெரிய பீஸாக தான் போடுறோம். இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய பீஸாக போடும்போது பழுமாறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கறியை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. 50% ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் ஒரு வடிகூடையை வச்சு கறியில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து வடித்து எடுத்துக்கிறோங்க. நம்ம கறியும் 50% அளவுக்கு வெந்துடுது. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ சுடுதண்ணியிலேருந்து போட்ட கறி எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு தண்ணி எல்லாமே நல்லா வடிக்க விட்டுறணும். உடனே வந்துட்டு தாளிக்கக்கூடாது. இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வந்துட்டு வடிஞ்சு வரட்டுங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லா கறியுமே இந்த மாதிரி வடிகூடையில் எடுத்து வச்சாச்சு. இதில் உள்ள தண்ணியுமே நம்ம வந்து கீழே ஊற்றக்கூடாது. அதுவுமே தேவைப்படும். நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கிறாங்க. பாத்திரம் வந்து சூடு பண்ணிக்கிறாங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்கங்க. அதில் எண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறாங்க. அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம பட்டை வந்து போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் வந்து போட்டுக்கிறாங்க. ஏலக்காய் போட்டதுக்கப்புறமா கிராம்பு வந்து போட்டுக்கிறாங்கங்க. ஏலக்காய் நல்லா வெடித்து வரணும். வெடித்து நல்லா பொரிஞ்சு மணம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணுறாங்க. சுக்காவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவருமே கொடுக்குங்க. இப்போ நல்லா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த எண்ணெயிலே கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு மணம் வருங்க. இப்போ நம்ம வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் நல்லா தாராளமாகவே வந்து போட்டுக்கிறாங்க. வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமாகவே வதங்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வந்து வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கதான் லேட் ஆகும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னா அந்த சுக்காலேயே தெரியாத அளவுக்கு நல்லா அந்த கறியோட மசாலாவோட கரைஞ்சிடணும். இப்போ அந்த அளவுக்கு வதங்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, தக்காளி, தேவையான அளவு கல்லுப்புமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில். இப்போ வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு. இன்னுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வெந்து வரணுங்க. நல்ல வெங்காயம் நல்லா கரையிற அளவுக்கு வதங்கிடணுங்க. அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும் சுக்காவுக்கு. இப்போ நீங்கள் வீட்டிலே செய்கிற மாதிரி இருந்தாலே வெங்காயம் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. இந்த பல்க் லெவலில் செய்யும் போது வெங்காயம் வதங்கவே கொஞ்சம் நேரம் ஆகுங்க. இப்போ நல்ல வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த மிளகாயில் உள்ள கலர் எல்லாமே வெங்காயத்தில் இறங்கி ஒரு கரையிற அளவுக்கு போயிடுச்சுங்க. நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரும். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. வெங்காயம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி, அது கூடவே வந்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ அந்த மிக்சிங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்கிறாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. இப்போ இஞ்சி, பூண்டு, அது கூடவே தக்காளி தேவையான அளவு, அது கூடவே கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க. இப்போ நம்ம சுக்காவுக்கு தேவையான அளவு மசாலா தூள் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிறாங்க. மிளகாய் தூள், அது கூடவே வந்துட்டு நம்ம சிக்கன் மசாலா தூள், அது கூடவே சீரகத்தூள் இதெல்லாமே தான் சேர்க்குறாங்க. ரொம்ப மசாலாலாம் கிடையாது. என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா தூள், அது கூடவே வந்துட்டு மிளகாய் தூள், அது கூடவே வந்துட்டு சீரகத்தூள், அவ்வளோதாங்க ஆட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்க்குறாங்கங்க. மிளகுத்தூள் நல்லா சேர்க்கும் போது இப்போ நம்ம காரத்தை வந்து நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணுங்க.
இப்போ மிளகாய்த்தூள் சேர்க்குற அளவுக்கு மிளகாய்த்தூளில் ரொம்ப காரம் ஒரு மனம் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இந்த மிளகுத்தூளில். இப்போ இந்த மிளகுத்தூளுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த கறி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த டயத்தில் இந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கறி வேக வச்ச தண்ணியில் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஏன் தண்ணி வந்து ஆட் பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் அந்த கறியோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். கண்டிப்பாக அந்த எசன்ஸை வந்துட்டு சேர்க்கணும். கண்டிப்பாக அந்த கிரேவியில் சேர்த்தா தான் அந்த ரியல் கறி டேஸ்ட் வந்து கொடுக்குங்க. இப்போ நம்ம 50% சுடுதண்ணியில் வேக வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனு, இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு சிக்கன் வந்து 50% அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாலேயே ஒரு 50% அளவுக்கு வேக வைக்க போகிறோம். ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குங்க இந்த சுக்காவில். அந்த சிக்கன் வந்துட்டு இந்த மசாலா கூட நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு சிக்கனில் வந்து நல்லா வந்து இறங்கணும். இறங்கி இந்த மசாலாலே 50% அளவுக்கு வேக வைக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா கறியுமே வந்துட்டு இந்த மசாலாவில் வந்து ஆட் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்புமே லைட்டாக வந்து சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த நல்லா வந்து கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடணுங்க. கிண்டி விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப வந்து தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. எப்படி வேக வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை வந்து பிரிச்சிடணுங்க. அடுப்பை வந்து பிரித்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கறி ஏற்கனவே வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் வேக வச்சது, அரை வைக்கிற அளவுக்கு வெந்துருச்சு. திரும்பியும் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அப்புறம் எப்படி வேக வைக்கலாம் எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சுங்க. இப்போ வந்துட்டு மசாலா கூட பிரட்டினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க. நெய் சேர்த்து அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடுறாங்க. 20 நிமிஷம், கரெக்டாக 20 நிமிஷம் டு அரை மணி நேரம் இந்த தம்முலையே இந்த கறியை வந்து வேக வைக்கணுங்க, நம்ம போட்ட மசாலா மிக்ஸு கூட. இப்போ நல்லா மூடி போட்டு இந்த வந்து தம் பண்ணணும். இப்போ தம் வந்து எவ்வளோ நேரம் போடுறோம்னா 20 நிமிஷம் அளவுக்கு தம் போடுறாங்க. தம் போட்டு 20 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணுங்க. இப்போ 20 நிமிஷம் கழிச்சாச்சு. இப்போ அடியில் இந்த மாதிரி ரவுண்டு கட்டி தம் போடுங்க. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த ஓரம் பூரா எண்ணெய் நிற்கிது. கறியுமே வந்துட்டு பஞ்சு போல் அளவுக்கு வெந்திருக்குங்க. பஞ்சு போல் அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம உடனே வந்துட்டு அப்படியே பழுமாறக்கூடாது. இப்போ மிளகுத்தூள் வந்து இதில் சேர்க்கணுங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விடணுங்க. அப்போ தான் நம்ம அந்த காரசாரமாக அந்த நெய்ச்சோறுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சைடிஷாக நெய்ச்சோறுக்கு தான் இது வந்து இந்த சிக்கன் சுக்கா வந்து பண்ணுறாங்க. அப்போ நெய்ச்சோறு வந்து ரொம்ப காரம் இருக்காது, ஒரு நெய் சுவையில் தான் இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்போ கொடுக்கணுன்னா இந்த சிக்கன் சுக்கா தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் ராமநாதபுரம் ஸ்டைலில். இப்போ மிளகுத்தூள் வந்து சேர்த்தாச்சு. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அந்த தணல்லே வந்து கிடக்கட்டுங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்கங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெய்சோறுக்கு செம்மையான காம்போவாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ்க்கு இந்த மாதிரி சுக்கா செஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்டாலும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. நாங்கள் நிறையா இடத்துக்கு போய் நிறையா வீடியோஸ் வந்துட்டு எப்படி சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பேஜோட கண்டென்ட்டு. இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு இந்த ராமநாதபுரம் ஸ்டைலில் சிக்கன் சுக்கா வந்துட்டு செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா காரசாரமாக. இப்போ நீங்கள் எப்படி ராமநாதபுரம் ஸ்டைலில் சிக்கன் சுக்கா வந்து செய்கிறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறோம். அது கறி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பீஸை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணியில் போட்டு 50% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியுமே வந்து வச்சுக்கிறோங்க ஸ்டோர் பண்ணி. அதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது கூடவே வந்துட்டு என்னென்ன சேர்க்குறாங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்க்குறாங்க, வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, அது கூடவே வந்துட்டு மிளகாய் தூள், சீரகத்தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க. தேவைன்னா கரம் மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம சிக்கன் கூட நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போடுறதுனால கரம் மசாலா வந்து ஆட் பண்ண தேவை இருக்காது. அதுக்காக தான் நம்ம சிக்கன் மசாலாவே வந்து சேர்த்துக்கிறோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம், நெய் சேர்த்துக்கிறோங்க. கரெக்டாக 20 நிமிஷம் தம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ராமநாதபுரம் ஸ்டைல் சிக்கன் சுக்கா ரெடி. இது போல் வந்து உங்களுக்கு எதுவும் சமையல் தேவைப்பட்டா நெய்ச்சோறு, ஒயிட் ரைஸு, குருமா, குழம்பு, பிரியாணி இந்த மாதிரி எதுவும் தேவைப்பட்டா எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் இந்த ராம்நாட்டுக்குள்ள தான் சுற்றிட்டு திரிவோம். நம்ம செஃப் யாசர் வந்து நம்ம கூட இருக்காங்க.
இவங்க பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, கல்யாணம், காது குத்து எல்லாத்துக்குமே வந்துட்டு எவ்வளோ பேத்துக்கு வேணாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. முக்கியமாக இவர் ராம்நாட்டிலே ரொம்பவே ஃபேமஸான செஃப்பு. என் கான்டாக்ட் நம்பர் வந்து 9840564876. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. மறக்காம டிஜிட்டல் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. டாடா பை பை.